வணக்கம். தொகைநிலை தொடர்கள். சொற்களுக்கிடையே வேற்றுமை உருபு, வினை, பண்பு மறைந்து வருவது தான் தொகைநிலை தொடர். இவைகள் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உம்மைத்தொகை, ஊமைத்தொகை, அன்மொழித்தொகை என 6 வகைப்படும். முதலாவதாக வேற்றுமை தொகை பார்க்கலாம். வேற்றுமை தொகையில் 8 வகைப்படும். முதலும் 8வதும் விழி. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் வேற்றுமை உருபு ஆல், 4ஆம் வேற்றுமை உருபு கு, 5ஆம் வேற்றுமை உருபு இன், 6ஆம் வேற்றுமை உருபு அது, 7ஆம் வேற்றுமை உருபு கண் என வரும். பார்க்கலாம். திருப்புகழ் படித்தான். திருப்புகழை ஐன்றது 2ஆம் வேற்றுமை. கை தொழுது, கையால் தொழுது, ஆள் வருது 3ஆம் வேற்றுமை. மதுரை வந்தான், மதுரைக்கு வந்தான், கு அர்த்தம் 4ஆம் வேற்றுமை உருபு. கண்ணீர், கண்ணின் நீர்ன்றதுனால இன்னும் அர்த்தம் 5ஆம் வேற்றுமை உருபு. முனிவர் பாடல், முனிவரது பாடல்னு வரும். அதுன்றது மறைந்ததால் 6ஆம் வேற்றுமை உருபு. வீடு மிருகம், வீட்டில் மிருகம், இல்லு இல்லை இன்னுன்னு வந்தால் 7ஆம் வேற்றுமை உருபு ஆகும். அடுத்து வினைத்தொகை. ஒரு வினைச்சொல்லில் காலம் காட்டும் இடைநிலை மிகுதியும் மறைந்து வந்தால் அதை வினைத்தொகை எனப்படும். சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறுன்னு சொல்லலாம். அதே போன்று கடிநகர், அலைபேசி, ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது பண்புத்தொகை. ஆகிய, ஆன என பண்பு பெயர்களை பெற்றுவது பண்புத்தொகை. அதை பிரித்தா மை வருதுன்னு கூட சொல்லலாம் சுருக்கமாக. செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல், வெண்தாமரை, வெண்மை கூட்டல் தாமரை, அதுபோன்று முக்கோணம், வட்டமுகம் போன்றவை ஆகும். உம்மைத்தொகை. எனும் உருபு இடையிலும் இறுதியிலும் மறைந்து வருது. தாய், செய், தாயும் சேயும், உம்முன்னு வருது. தாய், தந்தை, தாயும் தந்தையும். அதே போன்று மேடு பள்ளம், சோறு, கறி. அதுக்கடுத்து ஊமைத்தொகை. போல, ஒப்ப, புரை என்ற ஊமை உருவுகள் மறைந்து வருது. பவளவாய், பவளம் போன்ற வாய் அப்படின்னு சொல்கிறோம். மலர்கை, மலர் போன்ற கை. கயல்விழி, பால், நிலா போன்றவை பொருந்தும். அன்மொழித்தொகை. தான் குறிக்கும் பொருளை விட்டு வாக்கியத்தில் பிரிதொன்றை குறிப்பது. தேன்மொழி பாடினால், தேன் போன்ற மொழியை பாடினால். சிவப்பு சட்டை பேசினார், பூங்குழல் வந்தால் போன்றவையாகும். பிடிந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.